Hi guys, நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் HTML attributesோட டைப்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா attributes are href, src, class, id, alt, style அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ attributes இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் href அப்படின்றது வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பார்க்க போகிறதில்ல. எஸ்ஆர்சியும் வந்து ஒரு இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு வெப்சைட் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த HTML அப்படின்றது ஒரு இமேஜ் இருக்குது. இதை வந்து இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறப்போ இந்த எஸ்ஆர்சி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெயின் ஆட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ், ஐடி அண்டு ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மற்ற ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஒவ்வொரு டேக்காக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்போ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ வந்து நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அதனால தான் இப்போ வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸ், ஐடி, ஸ்டைல் இதை பற்றி இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா h1, h2, பேராகிராஃப் அண்டு ஸ்பேன் இந்த நாலு டைப் ஆஃப் வந்து டேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். h1, h2 வந்து போத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? h1 அப்படின்றது கொஞ்சம் பெரிய லெட்டராக இருக்கும், h2ன்றது அதை விட கொஞ்சம் சின்ன லெட்டராக இருக்கும். ஆஸ் யூஸ்வல் p அப்படின்றது பேராகிராஃப். ஸ்பேன் அப்படின்றது தனியாக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த pக்குள்ளே யூஸ் பண்ணலாம். இல்லை டிவ் டேக் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் இப்போ தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த h1, h2 ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் கிளாஸ் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் அப்படின்றது வந்து ஆட்ரிபியூட்டோட நேமு ஈக்குவல் டு வேல்யூ வந்து ஹெட்டிங்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஹெட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த h1க்கும் h2க்கும் சேம் கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஹெட்டிங் அப்படின்றது தான் கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஐடிக்கும் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி அப்படின்றது வந்து யூனிக். ஒரு சேம் பேஜில் வந்து ஐடி வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு எலமெண்ட்டுக்கு சேம் ஐடியை நேமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் அப்படின்றது வந்து ஐடியை நான் மாற்றிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா h1 எலமெண்ட்டுக்கும் h2 எலமெண்ட்டுக்கும் ஐடி வந்து ஹெட்டிங், இதுக்கும் வந்து ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அதாவது ஐடி அப்படின்றது யூனிக். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில். ஓகேங்களா? இமெயில் ஒரு டைம் அந்த நேமில் க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்னொரு இமெயிலை க்ரியேட் பண்ண முடியாது. மொபைல் நம்பரும் ஒருத்தருக்கு ஒரு மொபைல் நம்பர் தான். ஓகேங்களா? இன்கேஸ் அது டீஆக்டிவேட் ஆகிட்டு வேறு யாருக்காவது அந்த மொபைல் நம்பர் கிடைக்கலாம். அது வரைக்கும் சிங்கிள் மொபைல் நம்பர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், ஒருத்தருக்கு ஒரு ஆதார் நம்பர் தான். இந்த மாதிரி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ வந்து உங்கள் காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், அதில் வந்து ரோல் நம்பர் அப்படின்றது கொடுப்பாங்க, எக்ஸாம் நம்பர் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி. ஓகேங்களா? இதே வந்து கிளாஸ் அப்படின்றது வந்து வேறு. ஓகேங்களா? இப்போ ஐடி இதுக்கு வந்து ஹெட்டிங்னு கொடுத்துட்டீங்க, இதுக்கு ஹெட்டிங் 2ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும். இது வந்து ரூல், இது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மெயின். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கிளாஸ் அப்படின்றது வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து கிளாஸ் அப்படின்றது வந்து ஹெட்டிங் வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம், இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஐடிக்கும் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸுன்னு கொடுத்து ஹெட்டிங்னு யூஸ் பண்ணணும், இதை நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணலாமே, கிளாஸுக்கு கொடுக்காமே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாமே அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டைல்ஸ், சிஎஸ்எஸ் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எலமெண்ட்ஸில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், கிளாஸ் ஆட்ரிபியூட் இருக்குது, ஐடி ஆட்ரிபியூட் இருக்குது. ஐடின்றது வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் நேமை யூஸ் பண்ணிவிட்டு அது எத்தனை எலமெண்ட்ஸுக்கு வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம் கிளாஸ்க்குள்ளே. ஓகேங்களா? இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த ஸ்பேனுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டைல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இதை நான் சேவ் பண்ணுறேன். இது வந்து அவுட்புட் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஓகேங்களா. ஹெட்டிங் 1 சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது அதை விட ஹெட்டிங் 2 அப்படின்றது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் பேராகிராஃப் இங்கே இருக்குது. இது வந்து ஸ்பேன் டேக்குன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேராகிராஃபுக்கும் சேம் அப்படியே தான் இருக்குது, ஸ்பேனுக்கும் அப்படியே தான் சேம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டைலு தான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அதுதான் வந்து ஸ்டைல் அட்ரிபியூட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கலர் கோலன். ஓகேங்களா. இதுக்குள்ளே வந்து இப்படி தான் கொடுக்கணும். கலர் கோலன் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் மாறிடுச்சு. இது வந்து பிளாக்கில் இருக்குது, இது வந்து ரெட் கலராக மாறிடுச்சு. ஓகேங்களா. எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ் ஓகேங்களா 18 பிக்சல். ஓகேங்களா. 18 பிக்சல் பிஎக்ஸ்ன்னு கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 30 பிக்சல் டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக 30 பிக்சல்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. இதுதான் வந்து ஸ்டைல் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நான் வந்து கலரும் சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்ட் சைஸ் பெருசாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக இன்னொரு கலரை வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா செமிகோலன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செமிகோலன் போட்டுட்டு கலர் ரெட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலர் ஆயிடுச்சு, சைஸும் பெருசாக இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நெஸ்டடாக அதாவது மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஸ்டைலுக்குள்ளே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த ஸ்டைல் அட்ரிபியூட்டுக்குள்ளே இது எல்லாம் சேர்ந்து ஒரு வேல்யூ. பட் இந்த வேல்யூவை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செமிகோலன் யூஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் ரெட் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேன் டேக்கில் உண்டான வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். இதே வந்து ஏன் வந்து நான் ஸ்பேனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா, பி டேக்குக்கு கொடுக்க முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா கொடுக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. பேராகிராஃபோட ஸ்டார்டிங் டேக்குக்கு நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், இது வந்து எரர். ஓகேங்களா. பி ஸ்பேஸ் ஸ்டைல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 20 பிக்சல்னு வச்சுக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். இது வந்து ஒரு ப்ளூ கலராக கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இது வந்து ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட் சைஸ் பாருங்கள். இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கும் கொடுக்கலாம். இதுக்கும் H2 அண்ட் H1க்கு கூட கொடுக்கலாம். ஓகேங்களா. கிரே அப்படின்னு கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஸோ இது ஹெட்டர் அப்படின்றதுனால 40ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. அடுத்தது ஸ்டைலுக்கும் சேம் அதே மாதிரி தான். சாரி H1க்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி இப்படி சேஞ்ச் பண்ணி நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ இங்கே ஆர்ஜிபின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து சிஎஸ்எஸ் பார்க்குறப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் ஐடி கிளாஸ்க்கு உண்டான டிஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டைல்னா என்னன்றது ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு எலமெண்ட்டுக்குள்ளேயே ஸ்டைல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேங்களா. இன்லைன் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுதான் இந்த H1குள்ளேயே இந்த இன்லைனுக்குள்ளேயே வந்து நம்ம கொடுக்குறதுனால இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இருக்குது, இன்டர்னல் சிஎஸ்எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்லைன் சிஎஸ்எஸ். 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் கேட்டகரிஸ் இருக்குது. இது இப்போ நம்ம பார்த்தது இன்லைன் சிஎஸ்எஸ். இந்த ஸ்டைலுக்குள்ளே கொடுக்குறது எல்லாமே இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.